இளம் வயதில் தொடங்கிய முயற்சி தற்போதும் விடாமல் 7வது முறையில் தனது மகளோடு வந்து தேர்வு எழுதிய தந்தையும் மகளும் ஒன்றா தேர்வு எழுதுறது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ், எனக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அது ஒரே தேர்வு கொடுத்த ஒரு கிஃப்ட் வரம். எப்போவுமே நானும் அப்பாவும் சேர்ந்து அப்ளை பண்ணுவோம். இந்த 4-5 இயர்ஸாக சென்டர்ஸ் வேறு போடுவாங்க. அப்பா என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த தடவை சேம் சென்டர் போட்டிருந்தாங்க. அப்பாவும் அப்ளை பண்ணியிருந்தாங்க, நானும் அப்ளை பண்ணியிருந்தோம். சேம் சென்டர் சேம் ஹால் போட்டிருந்தாங்க. எனக்கு 53 வயசு ஆகுது. இருந்தாலும் விடாமுயற்சினால நான் வெற்றி பெற்றுடுவோம். ஒரு நாள் ஆனாலும் நான் அரசு ஊழியனாக இருக்கணுங்கிறத என்னுடைய எதிர்கால ஆசைகள். 7வது தடவை எழுதுகிறேன். அதை விட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் பொண்ணோட நான் எழுதுறது பிறந்ததுக்கு பயன் என்னுடைய மகளிர் மூலமாக நான் ரொம்ப 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 பெருமையாக இருக்கேன். 2 பேரும் பாஸ் ஆனால் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் அப்பா ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் வராட்டி கூட அப்பா வந்தால் எனக்கு இன்னும் பெருமையாக இருக்கும். தமிழகம் முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுத்து தேர்வு இன்று நடந்தது. திருச்சி மாவட்டத்தில் 115 தேர்வு மையங்களில் 33,106 தேர்வர்கள் தேர்வை எழுதினர். திருச்சி பொன்மலைப்பட்டி இருதய மேல்நிலைப் பள்ளியில் நடந்த தேர்வுக்கு இளங்கோவன் மற்றும் அவரது மகள் மதுபாலா ஆகிய 2 பேரும் எழுத வந்ததை பார்த்தவர்கள் ஆச்சரியமடைந்தனர். தனியார் பள்ளியில் வேதியியல் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் இளங்கோவன் கடந்த 20 ஆண்டுகளாக போட்டித் தேர்வுகளை எழுதி வருகிறாராம். விடாமுயற்சியாக தற்போது குரூப் 2 தேர்வு எழுத வந்திருக்கிறார். மகள் மதுபாலா சிவில் என்ஜினியரிங் படித்து முடித்திருக்கிறார். இருவரும் தற்போது போட்டித் தேர்வுகளை எழுதி வந்திருக்கின்றனர். ஆசிரியர் இளங்கோவனின் விடாமுயற்சிக்கு ஏராளமானோர் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். ப்ளீஸ்மா, என் வேலையே போயிடும். தேர்வு எழுத தாமதமாக வந்த மாணவியிடம் கெஞ்சிய காவலர். டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 2A தேர்வு இன்று நடந்தது. தமிழகம் முழுவதும் இந்த தேர்வை எழுத 7,93,000 பேர் விண்ணப்பித்து மொத்தம் 2,763 மையங்களில் தேர்வு நடந்தது. கோவை மாவட்டத்தில் இந்த தேர்வை 113 மையங்களில் 33,490 பேர் எழுதிய நிலையில் தேர்வர்கள் காலை 8:30 மணிக்கு தேர்வு மையத்திற்குள் வந்துவிட வேண்டும். காலை 9 மணிக்கு பிறகு வருவோர் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என நிபந்தனைகள் உள்ளன.